பொதுவாக அல்சர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 வருஷமாக அல்சர் இருக்குது, 5 வருஷமாக அல்சர்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கும்போது மட்டும் ஒரு சில மெடிசன்ஸ் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைந்தனே விட்டுருவாங்க. ஸோ அவங்க எப்பவுமே மெடிசன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, இந்த உணவுகள்லாம் தவிர்க்கிறது மூலமாக அவங்களோட அல்சரை கண்ட்ரோல் வச்சுக்க முடியும், அதுலேருந்து விடுபட முடியும். அதெல்லாம் என்னென்ன இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் தினேஷ். ஃபஸ்ட்டு, அதிகமான காரமுள்ள உணவுகள், நிறைய மசாலா சேர்ந்த உணவுகள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய். மூணாவது, எண்ணெயில் பொரிச்ச அதிக எண்ணெய் இருக்கக்கூடிய உணவுகள், இதெல்லாம் செரிக்க ரொம்ப லேட் ஆகும். நாலாவது பார்த்தீங்கன்னா காஃபி, அதிகமாக காஃபி குடிக்கிறது, காஃபி டீ எல்லாமே தான். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ், மதுபான வகைகள் ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறவங்க. ஆறாவது, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட் எதுவாக இருந்தாலும், அதிக உப்பு இருக்கக்கூடிய உணவுகள் இருந்தாலும் சரி, மற்ற ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஏழாவது பார்த்தீங்கன்னா அதிகமான கார்போஹைட்ரேட், மாவுச்சத்துள்ள உணவுகள், நம்ம நிறைய ரைஸ் சாப்பிட்றது, கிழங்கு வகைகள் சாப்பிட்றது, இதெல்லாம் கூட நமக்கு வயிறு உப்புசத்தை கொடுத்து இன்னும் வலி அதிகப்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த உணவுகள்லாம் தவிர்க்கிறது மூலமாக நம்ம அல்சர் பிரச்சனையிலிருந்து குறுகிய காலத்திலே விடுபட முடியும். மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், ஃபாலோ அவர் பேஜ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.